நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி கட்டா குஸ்தி திரைப்படத்தை பற்றி, கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தை பற்றி விமர்சனம். விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி கூட்டணி 2022 வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்ற கட்டா குஸ்தி திரைப்படத்தின் தொடர்ச்சியாக இந்த இரண்டாம் பாகம் உருவாகி உள்ளது. முதல் பாகத்தின் இறுதியில் வீரா விஷ்ணு விஷால் தன் ஆதிக்க சிந்தனைகளை மாற்றிக்கொண்டு கீர்த்தி ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு மல்யுத்த வீராங்கனை என்பதை ஏற்றுக்கொள்வதுடன் அவர்களுடன் ஒரு பெண் குழந்தை பிறப்பது போலவும் கதை முடிந்திருக்கும். கட்டா குஸ்தி 2 திரைப்படம் அங்கிருந்து தான் தன் பயணத்தை தொடங்குகிறது. இப்போது கீர்த்தி சர்வதேச அளவிலான மல்யுத்த போட்டிகளில் பங்கேற்க தீவிர பயிற்சி எடுத்து வருகிறார். முதல் பாகத்தில் பொம்பளைன்னா அடக்க உடக்கமாக இருக்கணும் என்று நினைத்த அவரது கணவர் வீரா தற்போது தனது பழைய ஆணாதிக்க மனப்பான்மையை முற்றிலும் மாற்றிக்கொண்டு வீரா தன் மனைவியின் லட்சியத்துக்கு தோள் கொடுக்கும் விதமாக மனைவியின் வெற்றிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் ஒரு பொறுப்பான ஹவுஸ் ஹஸ்பண்டாக மாறி ஒட்டுமொத்த குடும்ப பாரத்தையும் சுமக்கிறார். தண்ணீர் பிடிக்கும் பெண்கள் கூட்டத்தில் முண்டி அடித்து கொண்டு குடங்களை சுமப்பது, வீட்டு வேலைகளை கவனிப்பது மற்றும் தனது 6 வயது சுட்டி மகள் மதி மலரை பார்த்து கொள்வது என வாழும் வீராவின் இந்த செயல் பக்கத்து வீட்டு ஆண்களுக்கு எரிச்சலாகவும் பொறாமையாகவும் ஏற்படுகிறது. இதற்கிடையே கீர்த்தி தென்னிந்திய மற்றும் தேசிய அளவிலான மல்யுத்த போட்டிக்கு தயாராகி கொண்டிருக்கும் வேளையில் தம்பதியினருக்கு இடையே மகள் வளர்ப்பு மற்றும் அவளது எதிர்காலம் தொடர்பாக சிறிய கருத்து வேறுபாடுகள் முளைக்கின்றன. மகளையும் தன்னைப்போல் ஒரு சிறந்த குஸ்தி வீராங்கனையாக மாற்ற வேண்டும் என்று கீர்த்தி பிடிவாதமாக நினைக்க, நடனத்தில் ஆர்வம் இருக்கும் மகளின் சொந்த விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வீரா கருதுகிறார். இந்த சூழலில் கீர்த்தி அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளாக மனைவியின் டென்ஷனை குறைக்க நினைக்கும் வீரா அவளது மல்யுத்த கோச்சியிடம் தாரக் பொன்னப்பா யோசனை கேட்கிறார். ஆனால் கீர்த்தியின் வெற்றி மற்றும் வளர்ச்சி மீது பொறாமை கொண்டு அவரது வெற்றியையும் வளர்ச்சியும் தடுத்து தனக்கு வேண்டிய நபரை ஜெயிக்க வைக்க வஞ்சகமாக திட்டமிடும் அந்த நயவஞ்சக கோச் வீராவின் குடும்ப கவலைகளை தனக்கு சாதகமாய் கொண்டு ஊக்க மருந்தை ஒரு நாட்டு மருந்து என்று நம்ப வைத்து நாட்டு மருந்து வைத்தியர் மூலம் அவரிடம் கொடுக்கிறார். அதனை முற்றிலும் உண்மை என்று நம்பும் வீரா கீர்த்திக்கு தெரியாமல் அவளது சாப்பாட்டில் தினந்தோறும் இந்த போதை மருந்து ஓசைப்படாமல் கலந்து கொடுக்கிறார். இதன் விளைவாக மிக முக்கியமான தென்னிந்திய போட்டியின் முதல் சுற்றிலேயே கீர்த்தி தோற்று போவதோடு அவளுக்கு விளையாட்டிலிருந்து ஓராண்டு கால தடையும் விதிக்கப்பட்டு அவளது மல்யுத்த கனவு சுக்குநூறாக உடைகிறது. ஒரு கட்டத்தில் கணவனின் இந்த இரகசிய மருந்து விஷயம் கீர்த்திக்கு தெரிய வர தனது முன்னேற்றத்தை பொறுக்காமல் வீரா செய்த சதி இதுவே என்று அவள் தீர்க்கமாக நம்புகிறாள். இந்த துரோகத்தை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் கணவனை விட்டு பிரிந்து செல்வதோடு விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுக்கிறாள். இவர்களின் இந்த சிறிய புரிதல் குறைபாட்டை இருதரப்பு குடும்பங்களும் தலையிட்டு மேலும் சிக்கலாக்க அப்பா அம்மாவும் இந்த பிரிவு அவர்களது மகளையும் மன ரீதியாக பாதிக்கிறது. இறுதியில் நீதிமன்ற கலவரங்கள் மற்றும் பல்வேறு திருப்பங்களுக்கு பிறகு வீராவின் மீதிருந்த கரை நீங்கியதா மனைவியின் லட்சியத்தில் இருக்கும் நியாயத்தை வீராவும் கணவனின் தியாகத்தில் இருக்கும் உண்மையை கீர்த்தியும் எப்படி உணர்ந்து மீண்டும் இணைந்தார்கள்? குடும்பம் மற்றும் லட்சியம் ஆகிய இரண்டையும் அவர்கள் எவ்வாறு தற்காத்து கொண்டார்கள் என்பதை விறுவிறுப்பான மற்றும் உணர்வுபூர்வமான காட்சிகளுடன் விவரிக்கிறது மீதி கதை. நிச்சயம் இந்த படம் வரவேற்புக்குரிய படமாக இருக்கும். பெரிய வெற்றி படமாக இருக்கும். பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். அது குடும்பத்துடன் குழந்தைகளுடன் போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படமாக இந்த படத்தை உருவாக்க இந்த படத்தோட இயக்குனர் உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இதில் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, ரம்யா கிருஷ்ணன், பேபி சாரா, யோகி பாபு, கருணாஸ், முனிஷ்காந்த், காளி வெங்கட், கருணாகரன், ஜாரா, மோக்ஷா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். தொழில்நுட்பாளர்கள் எழுத்து மற்றும் இயக்கம் செல்லா ஐயாவு, இசை ஷான் ரோல்டன், ஒளிப்பதிவு KM பாஸ்கரன், படத்தொகுப்பு பரத் விக்ரமன், கலை இயக்கம் ஜெயச்சந்திரன், ஆடை வடிவமைப்பு ருச்சி முனோத், தயாரிப்பு நிறுவனங்கள் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மற்றும் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ், தயாரிப்பாளர்கள் டாக்டர் ஐசர் K கணேஷ் மற்றும் விஷ்ணு விஷால், இணை தயாரிப்பாளர்கள் சுப்ரா ஆரியன், ரமேஷ் மற்றும் இஷான் சச்சேனா, நிர்வாக தயாரிப்பாளர் சீதாராம், கிரியேட்டிவ் தயாரிப்பாளர் ஸ்ரவந்தி சாய்நாத், மக்கள் தொடர்பு சதீஷ் எய்ம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.